ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் மீன் வாங்க போனோம் பார்த்துக்கோங்க. அங்கே இன்னைக்கு சனிக்கிழமை, அதுவுமா கூட்டமும் ஜாஸ்தியாக இருந்து மீனும் நிறைய வந்துச்சு, விலையும் ஜாஸ்தியாக இருந்து அதுக்கேற்ற மாதிரி. நான் இன்னைக்கு என்னென்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹார்பர் பீச்சில் ஃப்ரெஷ்ஷாக தான் மீன் வரும் பார்த்துக்கோங்க. போட்லேயும் வாங்கினேன், ஏலத்துலையும் வாங்கினேன். இது வந்து போட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு அம்மா, அவங்ககிட்ட வாங்கினேன். அவங்க ஊளி மீன் 9 மீன் தான் போட்டாங்க கரெக்டா. இந்த ஒரு பாறை மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்தேன். இது 100 ரூபாய் பார்த்துக்கோங்க. அடுத்தாப்புல ஏலத்துல வாங்கினேன் ஊளி மீன். கொஞ்சம் பொடிசுதான். இது ஏலத்துல வாங்கினது. இவ்வளவு மீனும் இது 150 ரூபாய் பார்த்துக்கோங்க. ஆமா, இது ஊளிதான், தனி ஊளிதான், எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஊளிதான். இது இவ்வளவு 150. அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மீன் போட்ல இருந்து அந்த முள்ளு மீன் தான், ஆனா பொரிச்சு சாப்பிடையும் குழம்புக்கும் நல்லா தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல காரல், கோல மீன், இது பொரிவா மீன் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ல. இந்த ரெண்டும் தான் கிடக்குது, காரலும் கோல மீனுமா கிடக்குது. இவ்வளவும் ஒரு 30 ரூபாய். இன்னைக்கு மீன் வாங்கின செலவு 250 280 ரூபா வந்துட்டு. இவ்வளவு மீனுமே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனோட ரேட்டு அதிகமா கம்மியான கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய ஊர்ல கம்மி ரேட்டுக்கு வாங்குவோம்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. நிறைய ஊர்ல அதிகமா இருக்கும்னு சொன்னீங்க. எங்களுக்குமே ஊருக்குள்ள வந்து வாங்கினா விலை ஜாஸ்தி தான் பார்த்துக்கோங்க. இது கடற்கரையில போய் வாங்குறதுனால கொஞ்சம் ரேட்டு கம்மி. அதனாலதான் அவ்வளவு தூரம் போறது. ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். இங்க வந்து ஐஸ் வச்சது தான் வரும் ஊருக்குள்ள. அதனால நேரா சிரமத்தை பார்க்காம அங்க வர போய் வாங்கி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.